ரீசெண்டா உங்களோட இன்டர்வியூஸ்ல நான் பார்த்துட்டு வரேன். விஜய் அவர்களுக்கும் டிவிகேக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டடா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பீச்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் வேற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்வேன் நானு. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடைக்காதது கிடைக்க போறது கிடையாது. அது நல்லாவே தெரியும் தலைவருக்கு. அதனால தான் வந்து சென்ட்ரல் கிட்ட போனாரு. அங்க போனாலாச்சும் ஒரு நியாயமான விஷயம் வரும் அப்படின்றதுனால தான். ஓகே. சோ அங்க மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கண்டிப்பா. அங்க கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, ஓய்வு பெற்ற அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையின் கீழ் 3 பேர் கொண்ட குழுவின் கீழ் தான் இந்த விசாரணை நடக்க போகுது. ஸோ சிபிஐக்கு மாத்துறதுன்றது எங்களுக்கு ஃபேவரானது தான். எங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி, சந்தோஷம் தான் எங்களுக்கு. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லங்க. ஏன்? கிடையாது. அது எப்படி நம்பிக்கை வரும்? ஆளுங்கட்சி இங்க இருக்கிறது. அவங்க கீழே தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும். அப்ப எப்படி எங்களுக்கு ஃபேவரா நடக்கும்ன்றீங்க? என்ன நடந்ததுன்னே எங்களுக்கே ஃபர்ஸ்ட் தெரியல. இவங்க எப்படி ஃபேவரா சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிக்கை எப்படி உங்களுக்கு இருக்கு?